இதுவரைக்கும் நடிகர் விஜய் அவர்களை பற்றி தனியாகவோ பத்திரிகையிலோ ஊடகத்திலோ நான் பதிவு செய்யவில்லை. இந்த மேடையில் 3 அல்லது 4 நிமிடங்களில் அவரை பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சகோதரர் விஜய் அவர்களே, நீங்கள் நிறைய பொருள் சேர்த்திருக்கலாம், மனை வாங்கி இருக்கலாம், நிலம் வாங்கி இருக்கலாம், வங்கி கணக்கில் பணம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சேர்த்து வைத்ததிலேயே பெரிய செல்வம் இந்த ரசிகர்களின் ஆரவாரம். இதுதான் ஒரு கலைஞனை தூக்கி நிறுத்துகிற தூண். ஒரு கலைஞன் நிலை பெறுவதற்கு மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கிறாரா என்பது முக்கியம். இந்த ரசிகர்கள், இவர்களின் ஆரவாரம் என்பது உதட்டிலிருந்து வரவில்லை, தொண்டையிலிருந்து வரவில்லை, அடிவயிற்றிலிருந்து இவர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிகிறது. ஒரு படம் 100 வாரம் ஓடலாம். 100 வாரம் ஓடினால் கிடைக்காத சந்தோஷம் இந்த ஆரவாரத்தில் கிடைக்கிறது. நம்புகிறேன், இது மிக பெரிது. இந்த ரசிகர் பட்டாளத்தை கட்டி காப்பதற்காகத்தான் நீங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நண்பர்களே, அவர் உங்களுக்கு சொல்லாத ஒரு ரகசியத்தை, சினிமா எனக்கு சொல்லாத ஒரு ரகசியத்தை, நான் கண்டுபிடித்த ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். விஜய் அவருக்கு யார் போட்டி என்று யோசித்து பார்த்தேன். அவருக்கு போட்டி என்பது திரையுலகத்தில் நடிகர்கள் அல்ல. அவருக்கு போட்டி என்பது சமூகத்தில் யாரும் இல்லை. விஜய்க்கு போட்டி விஜய் ஏற்கனவே பெற்ற வெற்றிதான் அவருக்கு ஒரே போட்டி. அவருடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய பழைய வெற்றியை ஒருபடி தாண்டுவது எப்படி? அதற்கு காரணம் யோசித்து பார்த்தேன். நண்பர்களே, நான் யோசித்து பார்த்த ஒரு விஷயம், ஒரு சராசரி நடிகனுக்கும் மக்களோடு இயங்குகிற ஒரு நடிகனுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. சராசரி நடிகன் கேமராவை பார்த்து நடிக்கிறான். ஒரு மக்கள் நடிகன் கேமராவுக்கு பின்னால் இருக்கும் ரசிகரை பார்த்து நடிக்கிறான். அந்த ரசிகரை பார்த்து நடிக்கிறவன் தான் வெற்றி பெறுகிறான். இந்த உயரத்தை அவர் எட்டுவதற்கு பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இளைஞர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள், துடிப்பு மிக்கவர்கள், ஆரவாரம் மிக்கவர்கள், ஆர்வம் மிக்கவர்கள், வாழ்க்கையின் முதல் படிக்கட்டில் இருக்கிறவர்கள். நீங்கள் வெறும் ரசிகர்களாக நின்றுவிடக் கூடாது. இந்த விஜய்க்கு நீங்கள் ரசிகர்களாக இருந்தால் விஜய் தாண்டி வந்த தூரத்தை நீங்களும் கடந்தாக வேண்டும். அவர் வாழ்வில் இருந்து சில படிப்படைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உயரத்தை தொடுவதற்கு அவர் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, அத்தனை பாடுகள். அவருடைய முதல் படம் வெளிவந்த போது ஊடகங்கள் என்ன எழுதின என்பது எனக்கு தெரியும். இந்த ஊடகங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் எப்படி வெற்றி பெறப் போகிறார் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தின. சில ஊடகங்கள் கேலி செய்து கூட பேசின. ஆனால் எந்த ஊடகம் தன்னை கேலி செய்ததோ, எந்த சமூகம் தன்னை ஒரு மாதிரியாக பார்த்ததோ, அந்த ஊடகங்களுக்கு தீடி போடுகிற நாயகனாக இன்னைக்கு வளர்ந்திருக்கிறார். இந்த வருடம் விஜய் தொட்டதெல்லாம் துலங்கும் என்று நம்புகிறேன். காரணம், சமஸ்கிருத வருடத்தில் இது ஜெய வருடம் என்று பெயர். ஜெய என்றால் வெற்றி, விஜய் என்றால் வெற்றி, வெற்றியோடு வெற்றி இணைகிறது. அவர் தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு ரகசியம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பாடல் நேசனிடம் வந்தார். ரொம்ப நாளாயிற்று, அப்போதுதான் தெரியும் விஜய்க்கு பாட்டு எழுதிய நாளாயிற்று, ஏன் என்று தெரியவில்லை. இருக்கட்டும், பரவாயில்லை, நினைக்கவே இல்லை. இவர் வந்தார், விஜய்க்கு பாட்டு எழுத வேண்டும். எழுதலாமே, ஒரு பாட்டு என்றார். ஒரு பாட்டு நமக்கு உடன்பாடு இல்லையே. அப்புறம் சொன்னார், இது நிச்சயமா நீங்க தான் எழுதணும், உங்களை தவிர எழுத நாங்க நினைக்கவே இல்லை, உங்க மேல அவளை அன்பு வச்சிருக்கோம். விஜயும் சொல்லிவிட்டார், சரி எழுதுவோம். கண்ட அங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே கிறுக்கட்டும் கஞ்சா வச்ச கண்ணு. இமான் கேட்டார், சார் கஞ்சா வச்ச கண்ணுன்னா சென்சார்ல பிடிக்க மாட்டாங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன்,
கஞ்சா வச்ச பொண்ணத்தான் பிடிப்பாங்க, ஈமான் கண்ணை பிடிக்க மாட்டாங்க. அந்த பாட்டு ஹிட். அந்த பாட்டு ஹிட் ஆனதற்கு ஒரு சின்ன வசியம் இருக்கிறது. இந்த பாடலை ஒரு தொழில்முறை பாடகர் பாடி இருக்கலாம், ஒரு புகழ்பெற்ற பாடகன் பாடி இந்த பாட்டு வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் விஜய் பாடுவதில் என்ன வித்தியாசம் என்று பார்க்க, தொழில்முறை பாடகன் பாடியிருந்தால் அந்த பாட்டில் சங்கீதம் இருந்திருக்கும், சங்கதி இருந்திருக்கும், ஒரு லயம் இருந்திருக்கும், நயம் இருந்திருக்கும். ஆனால் விஜய் பாடிய வாலிப வசீகரம் இருந்திருக்கிறது. அதில் ஒரு குறும்பு இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் இன்னசென்ஸ், ஒரு அப்பாவித்தன்மை இருக்கிறது. கள்ளங்கபடம் இல்லாதவன் காதலிக்கிறான் என்று அந்த குரல் சொல்லுகிறது. எனவே அந்த பாட்டுக்கு விஜயனுடைய குரல் ஒரு கூடுதல் பலம் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை, நிறைவு செய்ய போகிறேன். ஒரு செய்தி நான் நினைப்பது என்ன தெரியுமா? நீங்கள், நான், சௌத்ரி, ஈமான், ஏஆர் ரஹ்மான் எல்லாரும் என்ன செய்கிறோம் என்றால், எங்கள் தமிழர்களின் சாயங்காலத்தை சந்தோஷமாக வைத்திருக்கிறோம். தொய்ந்து கிடக்கிறவனை, நம்பிக்கை இல்லாதவனை, மன அழுத்தம் கிடக்கிறவனை உணர்ச்சி ஊட்டி உயிர் உள்ள மனிதனாக செய்து வந்திருக்கிறோம். இந்த உணர்ச்சி தான், இந்த சந்தோஷம் தான் நாம் செய்யக்கூடிய சேவை. இந்த உணர்ச்சியை, சந்தோஷத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். நாளை உங்கள் வசம். வாழ்க. வணக்கம்.